Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB நியூ சிலபஸ் in that Unit 6. The title is American Literature. அதுல புதுசா ஆட் ஆயிருக்கிற போர்ஷன் தான் Emperor Jones drama by Eugene O'Neill. இந்த டிராமாவோட டீடைல் சம்மரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் அந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேயை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த பிளேரைட் யார், இந்த ட்ராமா யார் எழுதினாப்னா யூஜின் ஓநெயில். ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB நியூ சிலபஸ் அதில் யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர் அதில் புதுசாக ஆட் ஆகிருக்க டாபிக் தான் எம்பரர் ஜோன்ஸ் ட்ராமா பை யூஜின் ஓநெயில். இந்த வீடியோவில் அந்த ட்ராமாவோட டீடைல்ஸ் சம்மரி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேயை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த ட்ராமாட்டிஸ்ட் அவங்க நேம் என்ன அப்படின்னா ஃபுல் நேம் யூஜின் ஓநெயில். இவங்க வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த பிளே எஸ்பெஷலி பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1920. எஸ்பெஷலி இந்த 1920s அந்த எராவில் வந்து எக்ஸ்பிரஷனிஸ்ட் ட்ராமா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னா ஒரு லிட்டரரி மூமெண்ட். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெயின் கேரக்டரோட சைக்காலஜிக்கல் ட்ராமா வந்து அவங்க ஸ்டேஜ் டைரக்ஷன் மூலமாக நல்லாவே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷனிஸ்ட் ப்ளே தான். லைக் தட் இந்த ப்ளே வந்து ஒரு ட்ராஜடி. அட் தி எண்ட் ஆஃப் த ப்ளே வந்து நம்ம ஹீரோட ட்ராஜிக் டவுன்ஃபாலை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் மேஜர் கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த பிளேயில் யார் சொல்லலாம் அப்படின்னா ப்ரூட்டஸ் ஜோன்ஸ், இவர் தான் அந்த பிளேயோட ஹீரோ. அப்புறமா ஸ்மித்தஸ். ஓகே, நம்ம ஒன் பை ஒன் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரூட்டஸ் ஜோன்ஸ், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இவர் தான் அந்த ஹோல் பிளேயோட ட்ராஜிக் ஹீரோ. ஓகேங்களா? இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் காமிக். முன்னாடி வந்து பாஸ்ட் லைஃப் வந்து கிரிமினலாக இருந்திருப்பார். அப்புறம் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா யூஎஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு, யூஎஸில் தான் இவர் கிரிமினலாக இருந்திருப்பார். ஒரு ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு ஷிப் மூலமாக வந்து கரிபியன் ஐலாண்டை ரீச் ஆகிருப்பார். எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஐலாண்டில் வந்து தன்னை தானே வந்து ஒரு எம்பரராக வந்து ப்ரொக்ளைம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அவர் வந்து 2 வருஷத்துலேயே அந்த ஐலாண்டில் ஒரு எம்பரர் ஆயிடுவார். எப்படி அப்படின்னா அந்த பீப்புளெலாம் வந்து ஈஸியாக வந்து ட்ரிக் பண்ணிடலாம். இவர் ஆஸ் எ கிரிமினல் இவருக்கு வந்து நிறைய டாக்டிஸ் தெரியும். யூஎஸ் ஒயிட் பீப்புள்கிட்ட லேர்ன் பண்ணியிருப்பார் ப்ரிசனில் இருந்தப்போ. ஸோ அதை வச்சு அந்த நேட்டிவ் பீப்புளை ஈஸியாக ஏமாற்றி, நேட்டிவ் பீப்புள் எல்லாமே பிளாக் பீப்புள் தான், அவங்களை ஈஸியாக வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இவர் எம்பரராக ஆயிடுவார். இவர் எம்பரராக ஆனதுக்கப்புறம் இவர் கேரக்டரில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். எஸ்பெஷலி இவர் ரொம்ப செல்ஃபிஷ் கேரக்டர். லைக் தட் ரொம்ப மணி மைண்டட். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டு லா வந்து அவரே ஃபாலோ பண்ண மாட்டார். ஆனால் பீப்புளெலாம் ரொம்ப வந்து இந்த லானால சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இவர் ஆப்போசிட்டில் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து இவர் ரூல் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, ஸோ இது போல் அவரை பற்றி அவரே நிறைய லைஸ் எல்லாம் வந்து இந்த பீப்புள்கிட்ட வந்து நம்ப வச்சிருப்பாரு. அதில் ஒன் ஆஃப் த லை வந்து இவரை வந்து யாராலையுமே கொல்ல முடியாது. எஸ்பெஷலி இவரை வந்து கொல்லணும் அப்படின்னா ஒரு சில்வர் பிளட், ஓகேங்களா, சாதா பிளட் கிடையாது, சில்வர் பிளட்டால் சுட்டால் மட்டும்தான் இவர் வந்து சாவேன், பாக்கி யாருமே இவர் கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸை பற்றி இவரையே வந்து கிளப்பி வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த பீப்புள் வந்து ஓகே இவருக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி டீட்டெயில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். தென் ஸ்மித்தஸ். ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு காக்னி ட்ரேடர். இவர் வந்து ஒரு ஒயிட் மேன். ஆக்சுவலாக ப்ரூட்டஸ் ஜோன்ஸ் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஓகேங்களா? அமெரிக்காவிலேருந்து எஸ்கேப் ஆன ஒரு ஆஃப்ரிக்கன். அதே ஸ்மித்தஸ் வந்து இவர் வந்து ஒரு ஒயிட் மேன். அவர் வந்து அந்த ஐலாண்டில் வந்து ஒரு ட்ரேடராக இருப்பார். ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு அங்கே வந்தப்போ வந்து இவர் தான் அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் 2 வருஷத்தில் அவரே ட்ரிக் பண்ணிட்டு ஜோன்ஸ் வந்து எம்பரராக ஆயிடுவார். லைக் தட் ஸ்மித்தஸ் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஜோன் ஃப்ரெண்டாகவும் இருப்பார். லைக் தட் ஜோன் எப்படியாச்சும் அந்த ஊரை வந்து தரத்தணும், அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஓகேவா? அவருக்கு ஜோனை பிடிக்காது. பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் அவருக்கு எந்த பிளாக் பீப்புளையுமே பிடிக்காது. ஓகேவா? ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவார். அந்த நேட்டிவ் எல்லாமே பிளாக் பீப்புள் அவங்களை ஓவராக இன்சல்ட் பண்ணுவார். லைக் த ஜோன்ஸையுமே இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் மோஸ்ட் ஆஃப் த டைம். தென் த ஓல்டு உமன். இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஓல்டு உமன் தான் வந்து ஸ்மித்தஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாள். எல்லாருமே வந்து எல்லா பீப்புளும் வந்து ஜோன்ஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து ரிபலியன் சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் லிம். இவர் யார் அப்படின்னா அந்த எம்பரராக இருக்கார்ல ஜோன்ஸ், அந்த ஐலாண்டோட சீஃபாக இருப்பார். ஓகேங்களா? இவருக்கு வந்து ஜோன்ஸை சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த ஐலாண்ட் மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஜோன்ஸ் ஆட்சினால ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க. ஸோ இவர் தான் இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க வேணாம், நம்ம ஜோன்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஏதாச்சும் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு அந்த வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பார். தென் ஜெஃப். ஸோ இவர் யார் அப்படின்னா ப்ரூட்டஸ் வந்து ஜோன்ஸ் வந்து அவர் பாஸ்ட் லைஃப்பில் போன ஒரு பிளாக் பர்சன் தான் ஜெஃப். நெக்ஸ்ட் வந்து பிரிசன் கார்டு. இவருமே வந்து யூஎஸில் வந்து ப்ரூட்டஸ் வந்து கொலை பண்ணியிருப்பார்.
தென் இந்த நேட்டிவ்ஸ் யார் அப்படின்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்டோட நேட்டிவ் பீப்புள் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்ரோஸ்டாக தான் அவங்க லைஃப்பையும் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் வந்து ப்ரூட்டஸ் ஜோன்ஸ் பண்ணுறது யார் எதுவுமே அவங்களுக்கு சரியே இருக்காது. லைக் தட் அவர் எகெயின்ஸ்டாக கொஷினும் கேட்க முடியாது. அப்போ தான் வந்து லெம் வந்து அவங்களை கேதர் பண்ணி அந்த வாரை ஸ்டார்ட் பண்ணுவார். வெல் த லாஸ்ட் ஒன் இஸ் அப்பேரிஷன்ஸ். அப்பேரிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கோஸ்ட். ஓகேங்களா. இது எதுவுமே கோஸ்ட் அப்படின்னாலே ரியல் தெரியாது. லைக் தட் இந்த பிளேலே வந்து நிறைய கோஸ்ட் வந்து அப்பியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் ரியலிஸ்டிக்காக அப்பியர் ஆகுது எல்லாமே வந்து ஜோன்ஸோட மைண்டில் அவரோட ஹாலுசினேஷன். அவர் வந்து ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிருப்பார். பிகாஸ் அவருக்கு எகென்ஸ்டாக எல்லா பீப்புளும் வந்து போர் தொடுக்க வந்துடுவாங்க. அப்போ வந்து ஃபாரஸ்ட் வழியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து இவர் பாஸ்டில் பண்ண எல்லா தப்புமே வந்து இவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னாக ஃபார்ம் ஆகும். எல்லாருமே வந்து செத்தவங்களாம் இவங்க முன்னாடி அப்பியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே. ஸோ அவரோட சைக்காலஜிக்கல் ட்ராமாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த அப்பேரிஷன்ஸ் வந்து இந்த பிளேயில் அப்பியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. வெல் இந்த பிளேயோட பிளாட் சம்மரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிளே வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா எம்பரர் ஜோன்ஸோட த்ரோன் கிட்ட தான். ஓகேங்களா. அவரோட பேலஸில் தான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எம்பரர் ஜோன்ஸ் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கான்விக்ட். இவர் வந்து யூஎஸ்லேருந்து 2 பேரை கொலை பண்ணியிருப்பார். கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இந்த கரிபியன் ஐலாண்டில் வந்திருப்பார். 2 இயர்ஸில் வந்து அந்த கரிபியன் ஐலாண்ட் நேட்டிவ் பீப்புள் எல்லாரையும் வந்து ட்ரிக் பண்ணி இவர் வந்து ஒரு கிங்காக ஆகிடுவார். ஓகேங்களா. ஸோ இவர் ரூலை பற்றி சொல்லணும் ரொம்ப வந்து ஆட்டோக்ராட்டிக் ரூல். ஓகேவா. பீப்புள் வந்து பார்த்தாலே இவர் பயப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பார். லைக் தட் வந்து ஒரு தாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லெம் சொல்லியிருந்தானே அந்த ஐலாண்டோட சீஃப் அவர் வந்து இவரோட எந்த ஆக்டிவிட்டீஸுமே பிடிக்காமல் ஒரு தடவை வந்து ஷூட் பண்ண பார்த்துருப்பாரு. அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அவர் குறி தப்பியிருக்கும். உடனே வந்து ஜோன்ஸ் வந்து அப்பயும் அந்த பீப்புளை வந்து ட்ரிக் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா என்னை வந்து ஈஸியாக கொல்ல முடியாது, நான் வந்து சாகணும் அப்படின்னா என்னை சில்வர் புல்லட் அதை வச்சு சுட்டால் மட்டும் தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஆட்டம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். ஆனால் அந்த நேட்டிவ் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அதையும் நம்பிக்கிட்டு ஓகே ஜோனுக்கு வந்து நிறையா பவர் இருக்குது, நம்ம அவர்கிட்ட வந்து அப்போஸே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவர் தான் வந்து எம்பரர் ஜோன்ஸோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். லைக் தட் வந்து அசிஸ்டன்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃப்ரெண்ட் அது போலேயே. ஆனால் இவருக்கு வந்து ஜோன்ஸ் வந்து பிடிக்காது. இவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே ஆக்ட் பண்ணிட்டுருப்பாரு வெளியில். ஸோ இவர் தான் வந்து லைக் தட் ஜோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ இவர் தான் வந்து அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாரு. ஆனால் 2 வருஷத்தில் இவரையும் ஏமாற்றி இவர் வந்து எம்பரர் ஆகிடுவார். ஸோ ஸ்மித்தர்ஸ் தான் வந்து அப்போ ஜோன் வந்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஜோன்ஸ் கீழே வந்து எழுப்பி இன்ஃபார்ம் பண்ணுவார். இதாருமே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து லெம் வந்து ஒரு பழைய தரத்தை உங்களை வந்து கொல்ல போகிறான். ஸோ வந்து எப்படியும் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோன்ஸ் வந்து அதை காதில் வாங்குறப்ப புதுசாக வந்து ரொம்ப வி கேன் சே பயப்படலாம் மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் வந்து அவர் நிறையா மணி அந்த பீப்புளை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அதையும் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அவரே வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து அந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆகுற அந்த பிளானில் தான் இருந்தார். இப்போ வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக ரிபல்லியன் வந்து கேதர் பண்ணதுனால ஓகே நான் இப்போ எஸ்கேப் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த அவரோட பேலஸ் ஃப்ரெண்டு ஒரு மூலமாகவே போவார். அப்போ வந்து ஸ்மித்தர்ஸ்ட்டை சொல்லுவார் இதாருமே வந்து நான் ஃபாரஸ்ட் வழியாக எஸ்கேப் ஆகிடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபாரஸ்ட் அந்த ரூட் நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் ஃபாரஸ்ட் நைட்குள்ளே கடந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் வந்து ஷிப் வந்து வெயிட் பண்ணும். ஸோ அது மூலமாக ஒரு பிளேஸ்க்கு போயிடுவோம். அங்கே வந்து என் மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளானையுமே வந்து ஸ்மித்தர்ஸ்ட்டு சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ லைக் தட் இவர் வந்து ஸ்மித்தர்ஸ் கூட பயப்படுவார். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் வந்து நைட் டைமில் போகிறது ஒரு நல்ல பிளேஸ் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்தர்ஸ் இவரை பயமுறுத்துவார். ஈவன் தோ வந்து ஜோன்ஸ்க்கு மனசில் பயம் இருந்தாலும் அதை வெளில காமிச்சிக்க மாட்டார். ஓகேங்களா. ஜோன்ஸ் லாஸ் ஆஃப் த ரிபல்லியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்மித்தர்ஸ்ட்டு சொல்லுவார் இதாருமே நேட்டிவ் பீப்புள் எல்லாருமே ஃபுல்ஸ் அவங்க வந்து ஈஸியாக என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இவர் ஸ்மித்தர்ஸ்க்கு வந்து குட் பை சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுவார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஜோன்ஸ் வந்து அந்த பேலஸை விட்டு அந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிடுவார். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அவர் நுழையிறப்ப தான் அவரோட ஹாலுசினேஷன் சைக்காலஜிக்கல் ட்ராமா எல்லாமே பிகின் ஆகும். அது வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிப்பார். ஆனால் ஒன்ஸ் அந்த ஃபாரஸ்ட் நுழைஞ்சதுக்கப்புறம் அவரோட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும். லெட்ஸி பிகாஸ் என்ன அப்படின்னா வந்து அது நைட் டைம் ஆக போகுது. லைக் தட் அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அடர்த்தியான காடு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார். என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலாக அந்த பிளான் வந்து இப்போ போட்டது கிடையாது, முன்னாடியே போட்டது. இவர் பண்ணுறது எதுவுமே அந்த பீப்புளுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக ஒரு நாள் இவருக்கு அகேன்ஸ்டாக வாரில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவர் சாதாரணமாக போகிறப்பெல்லாம் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும். அது கீழே வந்து ஃபுட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பார். ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வே கிரியேட் பண்ணுற மாதிரி எப்படி வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த ஐலாண்டை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த வேவை வச்சு அந்த டூவை வச்சு நம்ம வந்து அந்த ஐலாண்டை ரீச் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ லைக் தட் அந்த ஃபாரஸ்ட்டில் நுழைஞ்சதுக்கப்புறமே அவர் ஃபஸ்ட்டு என்ன தேடுவார் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் அவர் ஃபுட்டை ஹைட் பண்ணி வச்சிருக்காருல அந்த ஸ்டோன்ஸ் தான் தேடுவார். ஆனால் அது ரொம்ப ரொம்ப இருட்டு. ஒரு
அவரால் அந்த ஸ்டோன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. லைக் தட் சில ஸ்டோன்ஸை கண்டுபிடிப்பார், ஆனால் அதுக்கு அடியில் ஃபுட் இருக்காது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப குழம்பிடுவார், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஓகே நம்ம தப்பான வழியில் வந்துட்டோம் போல், நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவருக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அவரோட ஃபியர் வந்து அப்படியே ஒரு பரனோய் வாட் வி கேன் சே ஒரு பிரமையாட்டம் அவருக்கு ஆரம்பிச்சிடும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நுழைஞ்சப்பயே வந்து அந்த ரிபலியன் பீப்புள் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்களோ இதுக்கு ஆப்போசிட்டாக லெம் வந்து கேதர் பண்ணி ஒரு பெரிய பீப்புள் படையை வந்து அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அந்த பீப்புள் வந்து ட்ரம் பீட் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரம் சவுண்ட் ரொம்ப பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ரிபலியனுக்குமே தெரியும், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே தெரியும் அந்த பிளேஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி அந்த ஃபாரஸ்ட் தான். ஸோ எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஜோன்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த பீப்புளுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நோக்கி தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பயமும் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இவர் திங்க் பண்ணுவார், ஜோன்ஸ் வந்து தாங்கிட்ட என்ன வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு கன் வச்சுருப்பார். ஓகே, ஸோ அதில் வந்து 5 சாதா புல்லட்டுமே ஒரு 5 சாதா புல்லட் ப்ளஸ் வந்து ஒரு சில்வர் புல்லட் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து முன்னாடி அந்த பீப்புள்கிட்ட வந்து ஏமாற்றி வச்சுருப்பார், என்னையை கொல்லணும் அப்படின்னா சில்வர் புல்லட் அதை வச்சு மட்டும் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் இவர் வந்து பீப்புள் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சில்வர் புல்லட்டை யூஸ் பண்ணி தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்துருவான். அதான் அவரோட ஆக்சுவல் பிளான். நெக்ஸ்ட், ஜோன்ஸ் ஹாலுசினேஷன்ஸ் ஹிஸ் பாஸ்ட் ஹார்ன்ஸ்கின். ஓகேங்களா? ஸோ ஜோன் அவரோட ஹாலுசினேஷன் தட் மீன்ஸ் அந்த மாயாஜாலம் ஒரு பிரம்மன்னு சொல்லுவாங்க, இப்போ தான் வந்து அவர் வந்து அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் கொடுத்து அவர் வச்சுருந்த க்ளூவை எதுவுமே அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போயே அவருக்கு வந்து பயம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பார். அப்போது வந்து சின்ன சின்ன ஃபார்ம்லெஸ் ஃபிகர்ஸ், ஓகேங்களா, ஒரு பேபி ஷேப்பில் வந்து சில ஃபிகர்ஸ் கோஸ்ட் லைக் ஃபிகர்ஸ் வந்து இவரை சுற்றி வந்து சரௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் எப்படியும் வந்து டைவர்ட் ஆகணும், அதுங்களை திறத்தணும்னு நினைப்பார். இவர் திறத்தி பார்ப்பார், ஆனால் வந்து இவர் அப்படியே சரௌண்ட் பண்ணிட்டு அதுங்க போகவே போகாது. அதுங்க ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கண்ணு மட்டும்தான் வந்து கிளிட்டர் ஆகும். ஓகேவா? ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஹோல் பாடியுமே வந்து பிளாக்காக இருக்கும். இவர் திறத்தி பார்ப்பாரா, ஆனால் எதுவுமே வந்து இவர் விட்டு போகவே போகாது. ஓகேங்களா? உடனே இவர் கோவமாயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கன்னை வச்சு அந்த ஃபார்ம்லெஸ் ஃபிகரை வந்து சுற்றுவார். சுட்டதுக்கப்புறம் அந்த ஃபிகர்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும், உடனே வந்து மறைஞ்சு போயிடும். அப்புறமா தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், ஐயோ நம்ம வந்து சுட்டது வந்து தப்பு. பிகாஸ் வந்து ரிபலியன் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்காங்க, நம்ம சுட்ட சவுண்டை வச்சு ஈஸியாக நம்ம எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம வந்து இப்போ வந்து பிரம்ம தான் போல நமக்கு கண்முனை தோணுன ஃபிகர்ஸ், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வேறு ஏரியாவுக்கு போவார். ஆனால் அவரோட பயம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிடும். இப்போ வந்து அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவர் கன்னில் வந்து 5 லீட் புல்லட், சாதாரண புல்லட், ஒரு சில்வர் புல்லட் வச்சுருக்காருல, இப்போ வந்து ஒரு லீட் புல்லட் வந்து ஓவர். இப்போ வந்து அவர்கிட்ட 4 சாதாரண புல்லட் ப்ளஸ் ஒரு சில்வர் புல்லட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஹாலுசினேஷன். ஸோ லைக் தட் ஃபாரஸ்ட்டில் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆகி போவார், அதான் வழின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சடனாக ஒரு மேன் வந்து அப்பியர் ஆவான். ஓகேங்களா? அந்த மேன் பேர் வந்து என்ன அப்படின்னா ஜெஃப். இந்த ஜெஃப் யார் அப்படின்னா பேக் இன் யூஎஸ் அவர் பாஸ்ட்டில் வந்து அந்த ஜெஃப் அப்படிங்கிற அவன் வந்து ஒரு பிளாக் பர்சன். அவன் கூட வந்து இவர் வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அந்த கேமில் வந்து அவன் லைட்டாக வந்து ஏமாத்துற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஜோன்ஸ் வந்து அந்த மேனை வந்து கொன்றுவார். ஆக்சுவலாக அவர் அந்த மேனை கொன்னதுக்காக தான் வந்து இவர் வந்து ஜெயிலுக்கும் போவார் யூஎஸில். ஓகேங்களா? 20 years வந்து இவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்திருக்கும். ஆனால் ஹீ ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயில். இப்போ வந்து அந்த ஜெஃப் வந்து இவர் கண்ணு முன்னாடி வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாது, இவர் நிஜமாக தான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் யாருமே நல்ல வேலை நீ இருக்கியா உயிரோட, நான் கூட உன்னை கொண்டுட்டேன்னு நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னமோ பேசுவார். ஆனால் அந்த ஜெஃப் வந்து ரிப்ளே பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் ஆக்சுவலாக இவர் வந்து எப்போ அவனை கொண்டிருப்பார் அப்படின்னா அந்த டைஸ் கேம் விளையாடுறப்ப அவன் அந்த டைஸை வந்து உருட்டிக்கிட்டே இருப்பான். இவனை நேராக நிமிந்து கூட பார்க்க மாட்டானா. உடனே இவருக்கு வந்து என்ன என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னை பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன் எடுத்து ஜெஃப்பை வந்து சுற்றுவார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவரோட இன்னொரு புல்லட்டுமே ஓவர். அப்புறமா தான் யோசிச்சு பார்ப்பாரு, இதுவுமே வந்து ஒரு அப்பாரிஷன் தான், கோஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம வேறு பிளேஸ்க்கு போகணும் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழிக்கு போக ஆரம்பிச்சிடுவார். நெக்ஸ்ட், இவரோட அடுத்து வந்து ஹாலுசினேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இவர் வந்து லைஃப்பில் கொஞ்சம் நாளை வந்து ஜெயிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்படியே ஒரு ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் வந்து ஒரு பிரிசன் கார்டை வந்து இவர் வந்து சாவடிச்சிருப்பார். ஓகேங்களா? அந்த இமேஜ் வந்து இப்போ கண் முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ ஜோன்ஸ் வந்து இன்னொரு பாதை வழியாக போய்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு கிரிமினல்ஸ் வந்து வரிசையாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பின்னாடி வந்து அந்த பிரிசன் கார்டு இவர் கொண்டாரில் பாஸில் அந்த பிரிசன் கார்டுமே வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். சடனாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரிசன் கார்டு வந்து ஜோன்ஸை திரும்பி பார்ப்பார். இது எல்லாமே வந்து அவரோட பிரம்ம தான். ஓகேங்களா? ஜோன்ஸை திரும்பி பார்த்து
பார்த்துட்டு நீனும் வா, நீ கூட சேர்ந்து வா அப்படின்பாரு. ஆனால் ஜோன்ஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே வந்து இல்லை பிரிசன் கார்டு நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் பக்கத்தில் வந்து நெருங்க வருவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜோன்ஸ் வந்து அந்த பிரிசன் கார்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். தான் கையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன், ஒரு டூல் வச்சிருக்கேன், அதை வச்சு அடிக்கலான்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் வந்து கையை பார்ப்பாரு. ஆனால் எதுவுமே இருக்காது. உடனே பயத்தில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரோட கன் இருக்காது, அதை எடுத்து இந்த பிரிசன் கார்டை வந்து சுற்றுவார். ஓகேங்களா, அகெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜோனோட இன்னொரு புல்லட்டுமே வந்து காலி ஆகிடும். ஸோ இவர் சுட்டதுக்கப்புறம் இவர் பார்ப்பாரு, யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு ஹாலுசினேஷன் தான். ஸோ ஜோனோட 3 bullets வந்து ஆல்ரெடி ஓவர். இதில் நெக்ஸ்ட் ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹாலுசினேஷன் தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லேவ் ஆக்ஷன். ஓகேங்களா, அந்த ஸ்லேவ்ஸை வந்து மாற்றுவாங்களா, வாங்குவாங்களா. ஸோ அது மேலே வந்து இவர் பாஸ்டில் நடந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து இவர் இப்போ கண் முன்னே வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து 2 கேரக்டர் இருக்கும். பிளான்டர், இந்த பிளான்டர் தான் அந்த ஸ்லேவ்ஸ் வந்து வாங்க வந்திருப்பார். ஆக்ஷனர் இவர் தான் வந்து அது ஒரு ஸ்லேவுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விற்கிறது வந்து ஆக்ஷன் ஆட்டம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஜோன்ஸ் வந்து ஒரு மேடையாட்டம் இருக்கும், அதில் உட்காந்துருப்பார் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். அப்போ வந்து நிறையா ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸ் இவரை சுற்றி நிற்பாங்க. எல்லாருமே வந்து அந்த ஸ்லேவ் ட்ரேடில் வந்து ஈடுபடுறதுக்காக. ஸோ அந்த ஆக்ஷனர் வந்து ஒரு ஸ்லேவுக்கு இவ்வளோ தான் வேலை, அதான் வேலை அப்படின்னு சொல்லுவார். உடனே பிளான்டர் வந்து கரெக்டாக வந்து ஜோன்ஸுமே அதில் வந்து ஒரு ஸ்லேவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜோன்ஸை வந்து செலக்ட் பண்ணி எனக்கு இவன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே அதை கேட்டதுக்கப்புறம் வந்து ஜோன்ஸ் இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அதையுமே கேட்காம இல்லை நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்டர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப ஜோன்ஸ் அகைன் அவர் கன் எடுத்து வந்து அந்த பிளான்டரையும் ஆக்ஷனரையும் வந்து சுற்றுவார். ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து இவரோட ஹாலுசினேஷன் தான். சுட்டுட்டு பார்ப்பாரு, யாருமே வந்து பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஜோனோட எல்லா புல்லட் சாதா புல்லட் 5 வச்சுருந்தாலும் அந்த 5 புல்லட்டுமே ஓவர். ஸோ இவர் சுட என்ன ஆகும் அப்படின்னா இவரோட பயம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரிபலியான் பீப்புள் வந்து ஒரு கன் ஃபயர் ஷாட் கேட்குறப்பையும் வந்து இவர் பக்கத்தில் வந்து நோக்கி வர மாதிரியே வந்து இவருக்கு பயம் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, அண்ட் த நெக்ஸ்ட் ஹாலுசினேஷன் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோன் கிட்ட உள்ளது ஒரு சில்வர் புல்லட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அகெயின் ஒரு ஹாலுசினேஷன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆஃப்ரிக்கன் ஒரு செரிமனி நடக்கிற மாதிரியே இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விச் டாக்டர் அவங்க வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க கையில் வந்து ஒரு ஸ்கல் வச்சுருப்பாங்க, லைக் தட் ஒரு மேஜிக் ஸ்டிக் ஆட்டம் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த டான்ஸ் மூலமாக வந்து என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்கன் அவங்களோட லைஃப்பை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த டான்ஸ் மூலமாக இவர் என்ன சொல்ல வருவார் அந்த விச் டாக்டர் அப்படின்னா ஜோனை வந்து அந்த ஆஃப்ரிக்கன் ஆன்சஸ்டர்ஸ் அவங்களோட மூதாதையருக்கு எல்லாருக்குமே ஒரு சாக்ரிஃபைஸாக ஜோனை வந்து அவர் ஆக்க போகிறாரு, நீ தான் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி ஜோனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ஜோன் வந்து பயந்துருவார். காட் கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவார், ஐயோ நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரே பண்ணுவார். ஆனால் வந்து எல்லாமே ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா சடனாக வந்து அந்த ஜோன்ஸ் வந்து நிற்பார் ஒரு சென்டராக ஒரு இடத்துல. அவர் சுற்றி வந்து எல்லா ஆஃப்ரிக்கன் ஆன்சஸ்டர்ஸும் வந்து சரௌண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ சடனாக பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு முதல்ல குரொக்கடைல் வந்து அப்பியர் ஆகி ஜோனை வந்து கொல்றதுக்கு வர மாதிரியே இருக்கும். உடனே இந்த குரொக்கடைலை பார்த்தோன்னா ஜோன் வந்து பயத்தில் வந்து அவர்கிட்ட இருக்கிற இந்த லாஸ்ட் புல்லட் அந்த சில்வர் புல்லட் எடுத்து அந்த கொக்கடையோட 2 கண்ணுக்கும் நடுவில் அது நெத்தியில் கரெக்டாக சுட்டுவார். சுட்டதுக்கு அப்புறமே வந்து அந்த விஷ் டாக்டரும் வந்து போயிடுற மாதிரி இருக்கும். அவங்க இமேஜும் லைக் அந்த கொக்கடையிலுமே வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து ஜோன் கிட்ட உள்ள எல்லா புல்லட்டுமே ஓவர். இப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லவே இல்லை, கையில் வர காப்பாற்றிக்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ். ஸோ இந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்து ஜோன் வந்து அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவார் தாங்கிட்ட எதுவுமே ஒரு காப்பாற்றிக்க ஒன்றுமே இல்லை. பிகாஸ் அந்த சில்வர் புல்லட் தானே சுட்டுக்க வச்சுக்கிறதுக்கு அந்த சில்வர் புல்லட் எடுத்து வந்தார். பட் அதையுமே வந்து அந்த கொக்கடையில் சுட்டுறதுனால அதுவுமே வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட மார்னிங் டைம் ஆயிடும். ஸோ ட்ரம் சவுண்ட் ரொம்ப பக்கத்தில் கேட்கும். ஓகே கண்டிப்பாக நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது, நம்ம வந்து நேட்டிவ் பீப்புள் கையெல்லாம் சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும். ஸோ கிரவுண்ட்லேயே வந்து கொலாப்ஸ் ஆகி வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவார். கரெக்டாக அப்போ வந்து அந்த நேட்டிவ் பீப்புள் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஜோனை தேட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக மார்னிங் டைம். ஸோ ஈஸியாக வந்து அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக ஜோனோட ஹார்ட் கிட்டே வந்து அந்த சில்வர் புல்லட் அவங்க ஆல்ரெடி எடுத்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க சில்வர் புல்லட் வந்து எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக நிறைய மேஜிக் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணுற காயின் சில்வர் காயினை வச்சு அந்த புல்லட்டை வந்து மேக் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த புல்லட் மூலமாக வந்து ஜோன்ஸையே வந்து சுட்டுருவாங்க. ஸோ ஜோன்ஸுமே இறந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து லெம் வந்து ஸ்மித்தர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருப்பார், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஜோன்ஸ் வந்து நாங்கள் பிடிச்சி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மித்தர்ஸ் கண்டிப்பாக நம்பவே மாட்டார். அவன் வந்து ஈஸியாக ட்ரிக் பண்ணிடுவான். அதுவும் இல்லாமல் அவனை வச்சு சில்வர் புல்லட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கொல்ல முடியும், உங்கள்கிட்ட எது சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். அப்போ தான் வந்து லெம் சொல்லுவார், இது மாதிரி நாங்கள் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த சில்வர் புல்லட்டை மேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். கரெக்டாக வந்து அந்த நேட்டிவ் பீப்புள் எல்லாமே ஜோன்ஸ் டெட் பாடியோட வந்து ஸ்மித்தர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஸ்மித்தர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து ஆக்சுவலாக ஜோன்ஸ் பாடியை பார்த்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நீ தானே ஒரு ஹையஸ்ட் எம்பரர் இப்போ பேசு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி வந்து ஜோன்ஸ் வந்து இறந்துட்டார். ஸோ திஸ் இஸ் ஹவு த பிளே ends.
வெல் அட் தி எண்ட் ஆஃப் த ப்ளே அந்த நேட்டிவ் பீப்புளை பற்றி அவங்களோட ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்க ஆக்சுவலாகவே இன்னசென்ட் தான். அதுக்கு என்ன அப்படின்னா சில்வர் புல்லட்டை வச்சு தான் வந்து ஜோன்ஸை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமராக தான் அவர் கிளப்பி விட்டுருப்பாரு. ஆனால் அதையுமே நம்பி இவங்க நிறைய மேஜிக் பவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த சில்வர் புல்லட்டை மேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிம்பாலிசம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல் திஸ் இஸ் ஹவ் த ப்ளே எண்ட்ஸ். இந்த பிளேயோட மேஜர் திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைக்காலஜிக்கல் டிட்டோரியேஷன். ஸோ அவரோட ஹாலுசினேஷன் ஜோன்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிடக்கிறப்ப நிறையா வந்து கோஸ்ட் ஃபிகர்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாஸ்டில் பண்ண ஆக்டிவிட்டீஸ், அவரோட கில்ட், ஓகேங்களா, அது எல்லாமே தான் அந்த அப்பாரிஷன்ஸாக வர மாதிரி இருக்கும். தென் ரேஸ் அண்ட் கலோனியலிசம். ஸோ இதில் வந்து நம்ம பவர் டைனாமிக்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஈவன் தோ அந்த எம்பரர் ஜோன்ஸுமே ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருந்தாலுமே சரி, அவனே வந்து அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளை வந்து எந்த மாதிரி அந்த நேட்டிவ் பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறான்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுவான், ஓகேங்களா. ஸோ ஈவன் அவன் ஒரு ஆஃப்ரிக்கனாக இருந்துமே வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புளே இப்படி ட்ரீட் பண்ணுறான். அப்போ ஒயிட் பீப்புள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது we know that, right? Then fate versus free will. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜோன்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுவான், எப்படியாச்சும் நம்ம இந்த ஃபாரஸ்ட் விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேர் வந்து காட் கிட்ட அவ்வளோ ப்ரே பண்ணுவான். ஆனால் வந்து லாஸ்ட்லாம் அவன் ஃபேட்லேருந்து வந்து கண்டிப்பாக எஸ்கேப்பே ஆக முடியாது, பிகாஸ் அந்தளவுக்கு அவன் பாவம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி எக்ஸ்பிரஷனிசம். ஸோ த்ரூ திஸ் ப்ளே வந்து 90% ஆஃப் த ப்ளே வந்து இந்த ஹாலுசினேஷன் தான் நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷனிஸ்ட் ப்ளேவோட ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ். வெல் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.